பாஜகவோட தேர்தல் பத்திரங்களை வந்து உச்சநீதிமன்றம் கடுமையாக விமர்சித்து முடங்கினாலதான் காங்கிரஸ் அரசு ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க. ஆமா, நீங்க கேட்ட கேள்வி ஒரு நல்ல சரியான கேள்வி. என்ன ஆயிற்று என்றால், நேற்று உச்ச நீதிமன்றம் சரித்திர புகழ் பெற்ற வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறார். நீங்க வந்து தேர்தல் நன்கொடை என்கின்ற பெயரில் வங்கிகள் மூலமாக பணத்தை பெறுவது தவறு. அதுல வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை. என்ன வெளிப்படைத்தன்மை இல்லைன்னா, யார் பணம் கொடுக்கிறார் என்கின்ற கணக்கு முக்கியம் அல்ல, அவருடைய பெயரை குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒருவர் தன்னுடைய பெயரை குறிப்பிடாமல் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கலாம் என்று அவர்கள் கொண்டு வந்தார்கள். இதை வந்து எதிர்த்து நீதிமன்றத்துல 2 NGOக்கள் போயிருக்காங்க, காங்கிரஸ் கட்சி போயிருக்கு, மார்க்சிஸ்ட் கட்சி போயிருக்கு, இன்னும் சில NGO இயக்கங்கள் போனாங்க. 6 ஆண்டு காலம் இந்த வழக்கு நடைபெற்றது. 6 ஆண்டுக்கு முடிவில் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை மாதிரி நீங்கள் வசூல் பண்ணது தப்பு, அந்த பணத்தை திருப்பி கட்டிடுங்க, வெளிப்படைத்தன்மை இல்லை, இந்த நாட்டை சீரமைக்கிற அரசியல் கட்சி இதை போன்ற செயல்களை செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது, யார் பணம் கொடுக்கிறார் என்பதே தெரியாமல் பணத்தை பெறுவது என்பது நியாயமற்ற நேர்மையற்ற செயல் என்கின்ற வார்த்தையை அவர்கள் பிரயோகித்திருக்கிறார்கள். நீங்க யார் பணம் கொடுக்குறாங்கிறது தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, மோடிக்கு வேண்டியவங்க எல்லாம் கொடுத்துருவாங்க. இது எதுக்காக இதை செய்யறாங்கன்னா, நாங்க வந்து நன்கொடை மூலமாக தேர்தலை நடத்துகிறோம் என்று மக்களை நம்ப வைப்பதற்கு. இன்றைக்கு 7000 கோடி மோடி கட்சிக்கு போயிருக்கு, ஆனால் 70,000 கோடி மற்றவர்களால் ரகசியமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து அந்த பணத்தை செலவு பண்ணிட்டவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க இந்த பணத்தை தான் செலவு பண்ணோம்னு சொல்லுவாங்க. எனவேதான் வெளிப்படைத்தன்மை இல்லை, பெயர்கள் குறிப்பிடப்படாமல் வழங்குவது தவறு, இன்னும் அதெல்லாம் பணமா மாற்றப்படலைன்னா உடனடியா திருப்பி கொடுத்துருங்க என்று ஸ்டேட் பேங்குக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டு இந்த தரவுகளை எல்லாம் இந்திய தேர்தல் கமிஷன் முன்பாக நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும், அவருடைய இணையதளத்துல வர வேண்டும் என்று கோரியிருக்கிறார். தேர்தல் பத்திரத்தை அதிகமா பாஜக தான் வாங்கியிருக்கோம். அதான் 7000 கோடி இது வரைக்கும் வந்திருக்கு. வருகிற நாடாளுமன்ற நாங்கள் மோடி அறிவிச்சிருக்கோம், ஆனா இந்திய கூட்டணியில ஒரு வலுவான குறிப்பிட்ட தலைவர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சார். இல்லைங்க, நான் பல முறை இதற்கான பதிலை சொல்லி இருக்கிறேன். காங்கிரஸ் கட்சி ஒரு ஜனநாயக கட்சி. எங்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை பிரதமர் இவர்தான் என்று சொல்லி தேர்தலை சந்தித்தது கிடையாது. அது நேருவாக இருந்தாலும், லால் பகதூர் சாஸ்திரியா இருந்தாலும், இந்திரா காந்தியா இருந்தாலும், யாராக இருந்தாலும் நாங்க வந்து எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அவ்வாறு அறிவிப்பது கிடையாது. சென்ற தேர்தலில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நல்லெண்ணத்தோடு ராகுல் காந்தியை இந்தியாவினுடைய பிரதம வேட்பாளர் என்று அறிவித்தார்கள். ஆனால் அது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அதில் மௌனம் சாதித்தார்களே ஒழிய அவர்கள் அறிவிக்கவில்லை. ஏன்னா அந்த பழக்கம் கிடையாது. தேர்தல் முடிந்த பிறகு பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட்டி அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்பத்தான் நாங்கள் பிரதமரை தேர்ந்தெடுப்போம். பாரதிய ஜனதா சர்வாதிகார கட்சி, அவங்களுக்கு ஜனநாயகத்துல நம்பிக்கை இல்லை. சர்வாதிகாரிகளை எப்படி அறிவிப்பாங்களோ அதே மாதிரி இப்ப அவங்க அறிவிச்சுக்கிறாங்க. எனவே அது நியாயம் அல்ல. கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 425 MLA-க்களை வந்து குறிப்பாக காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களுக்கு விலைக்கு வாங்கி ஆட்சி அமைக்கிறாங்க. நம்ம இந்தியா முழுவதுமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆளக்கூடிய பகுதிகள், இந்த காங்கிரஸ் வரக்கூடிய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இவர்கள் காங்கிரஸ் தலைவர் உள்ளிட்ட பிற தலைவர்களை வந்து அழுத்தம் கொடுத்து இவங்க வந்து தன் பாஜகவில் சேர்க்கிறாங்க. இது அவங்க தேர்தல் தோல்வியை கட்டுறது. நிச்சயமா நிச்சயமா நீங்க வந்து கட்சி மாறுதல், பணத்தை கொடுத்தல், பயமுறுத்துதல், பதவி தருதல், இவைகள்லாம் வந்து அரசியல்ல ஒரு அருவருக்கத்தக்க செயல். அதை யார் செய்தாலும் நாம் கண்டிக்கிறோம். மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். சென்ற முறை நீங்கள் வெற்றி பெற்ற தொகுதியில மீண்டும் நீங்கள் போட்டியிடுவீங்களா அல்லது கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுப்பீங்க? இது வந்து எங்க கட்சி, நாங்க கூடி முடிவு பண்ண வேண்டியது. நாங்க உங்ககிட்ட இதை எப்படி சொல்றது? சார், இப்போ போராட்டங்களுக்கு அடுத்துக்கிட்ட நகர்வு எதை மாதிரி இருக்கு சார்? அடுத்து போராடுவோம், தொடர்ந்து போராடுவோம், மக்கள் மன்றத்திற்கு செல்லுவோம், சட்டமன்றங்களிலும் பாராளுமன்றத்திலும் எடுத்துரைப்போம். இதே மாதிரி உறுதி கொடுத்தா வாபஸ் வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? எந்த உறுதி? இல்லைங்க, அவர் எப்படி திரும்ப பெற்றார்? ஓராண்டு காலம் அவர்கள் கடுமையாக போராடினார்கள். நீங்க ஓராண்டு காலம் பனியிலும் வெயில்லையும், அதுவும் டெல்லி பனி, டெல்லி வெயில், டெல்லியில தூசு,
பொல்யூஷன்ங்கிறது இந்தியாவிலேயே அதிகம் டெல்லியில தான். ஓராண்டு காலம் அவர்கள் குடும்பத்தோடு அங்கே தங்கி இருந்து போராடினார்கள். இப்பயும் அதே மாதிரி ஒரு போராட்டத்துக்கு தான் அவங்க வந்திருக்கிறாங்க. அரசாங்கம் இதை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் திரும்ப பெறுவார்கள், இல்லை என்றால் தொடர்ந்து போராடுவார்கள். சென்றபடி நீங்க வெற்றி பெற்ற தொகுதியில ஒரு தொகுதியை வந்து விசிகாவுக்கு விட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கூறப்படுகிறது. அதுக்கு நீங்க அதை பத்தி என்ன யார் உங்ககிட்ட யார் சொன்னா? அதுல 3 தொகுதிகள்ல வந்து படிக்கிறதா சொல்றேன். இல்ல கடந்த 3 தொகுதியில வந்து 2 தொகுதியில் வந்து விழுப்புரமும் சிதம்பரமும் கன்ஃபார்மா இருக்கு. இன்னும் ஒரு திமுக தலைமை அது வந்து உங்களுக்கு கருத்து இல்லை சார்? திமுக தலைமை யாருகிட்ட சொன்னாங்க? எந்த திமுக சொன்னாங்க? தகவல் வந்துருக்கு சார். யார் உங்களுக்கா? அப்படின்னா உங்களை எங்க கட்சியில சேர்த்துக்கிறோம். அவர்கள் வந்து கார்பரேட்ஸை நம்பி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பணத்துல தான் அவங்க கட்சி நடத்துறாங்க, தேர்தல் நடத்த போறாங்க. இப்ப வந்து மாணவர்களுடைய கல்வி கடன் ரொம்ப குறைவான தொகை, அதை தள்ளுபடி செய்ய முடியாது என்று நிதி அமைச்சர் சொல்லுகிறார். ஆனா கார்பரேட்டுடைய கடனை தள்ளுபடி செய்கிறார். அதே மாதிரிதான் விவசாயிகளுடைய பிரச்சனை. அரசாங்கத்துக்கு எந்த நஷ்டமும் அதனால கிடையாது. அவங்க ஏதோ 40 லட்சம் கோடி அதுக்கு செலவாகுங்கிறாங்க. அதெல்லாம் தவறு, அதெல்லாம் ஆகாது. நீங்க வந்து மக்களிடமிருந்து நான் வந்து 1,50,000 கோடி ஒவ்வொரு மாசமும் ஜிஎஸ்டி மூலம் 1.5 லட்சம் கோடி நம்ம வசூல் பண்றோம் ஒரு மாசத்துக்கு. இது வரைக்கும் இந்தியாவில் வசூலாகாத வரி அது. அந்த பணம்லாம் சர்ப்ளஸா இருக்கு. அதையெல்லாம் விவசாயிகள். உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? நீங்கள் இந்த பாராளுமன்ற தொகுதியில போட்டி நான் என்ன சொல்றேன், நீங்க பத்திரிகையில வேலை செய்யறீங்க, நாங்க ஒரு கட்சி நடத்துறோம். இது எங்களுக்குள்ளார பேச வேண்டிய விஷயமே ஒழிய உங்ககிட்ட போய் நாங்க இதை எப்படி சொல்றது? இது எப்படி? அதனால நாங்க 400 தொகுதி கூட கேட்போம். இது என்ன? சார், தமிழ்நாட்டுல இல்ல சார். மற்ற ஊர்லயும் சேர்த்து கொடுங்கன்னு கேட்போம். 5 தொகுதி தான் உங்களுக்கு சொல்றாங்க காங்கிரஸ். சார் நீங்க அவ்வளவு விஷயம் தெரிஞ்ச ஆளா இருந்தா என்கிட்ட ரகசியமா பேசுங்களேன் சார். யாரு உங்களுக்கு சொல்றா என்னன்னு சொன்னீங்க? சார், வர பாராளுமன்ற தொகுதியில நீங்க போட்டியிடுவீங்களா? அறிவிப்பு வருகிற பொழுது பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.